வணக்கம். இது குட்டி ஸ்டோரி. ஒரு பையனுக்கு அடிக்கடி ரொம்ப அதிகம் கோவம் வருது. அதுக்காக அவங்க அப்பா ஒரு பிளான் பண்றாரு. உனக்கு எப்பப்பெல்லாம் கோவம் வருதோ இந்த செவுத்துல ஒரு ஆணி அடிக்கப்படி சொல்றாரு. இந்த பையனும் அவங்க அப்பா சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்றான். முதல் வாரத்துல 50 ஆணிகள் செவுத்துல அடிக்கிறான். 2வது வாரத்துல அது 60 அதிகமாகுது. வரக்கூடிய வாரங்கள்ல யாருடா போய் கோவப்பட்டு செவுத்துல ஆணி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு இவனே கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்க ஆரம்பிக்கிறான். போக போக ஆணி அடிக்கக்கூடிய கவுண்ட் ரொம்ப கம்மியாகுது. 30, 20, 10ன்னு ஒரு நாள் 0 ஆகுது. தன்னுடைய அப்பா கிட்ட போய் சொல்றான். அவங்க அப்பாவும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்றாரு. அதுக்கு மேல ஒன்று சொல்றாரு. என்ன அப்படின்னா, வரக்கூடிய வாரங்கள்ல நீ எப்பப்பெல்லாம் உன் கோவத்தை நீ கட்டுப்படுத்துகிறியோ அன்னைக்கு இந்த செவுத்துல இருந்து ஒரு ஆணியை பிடிங்க எடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த தடவையும் அவங்க அப்பா சொல்றதை ஃபாலோ பண்றான். ஃபாலோ பண்ணும்பொழுது ஒவ்வொரு வாரமும் அந்த செவுத்துல இருக்கக்கூடிய ஆணியின் அளவு கம்மியாகி ஒரு நாள் 0 ஆகுது. இப்போ அவங்க அப்பா சொல்றாங்க, நீ கோவப்படுறனால அந்த செவுத்துல ஒரு ஆணி அடிச்ச. உன் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணனால அந்த செவுத்துல இருந்து ஆணியை பிடுங்கிட்ட. ஆனா அந்த கோபத்தினால உண்டான இம்பாக்ட் கண்டிப்பா போகல. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவிடு. சில விஷயங்கள்ல என்னதான் முயற்சி பண்ணாலும் திரும்பி எடுத்துக்க முடியாது. ஸோ அதனால நம்ம கோவப்படும் பொழுது வார்த்தைகளை அளந்து பேசுறது மூலியமா நமக்கும் நல்லது, நம்ம சார்ந்தோருக்கும் ரொம்ப நல்லது. இந்த எபிசோட் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். சீசன் 2 ஆஃப் குட்டி ஸ்டோரி கூடிய சீக்கிரம் வரப்போகுது. ஸ்டே டியூன்ட். புதுசாக கேட்குறவங்க என்னுடைய பழைய எபிசோட்ஸை ரெஃபர் பண்ணி பாருங்க. With this note, I'm signing off. This is Satish.